தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோடநாடு விவகாரம் குறித்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் பேசக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று மாலை 5 மணியோடு தேர்தல் பரப்புரை நிறைவடையக்கூடிய நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கோடநாட்டில் நடைபெற்ற கொள்ளை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசக்கூடாது என முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் இணைப்பில் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம், இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? அதாவது கொடநாட்டில் நடைபெற்ற அந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடர்புபடுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தார். இது தொடர்பாக அவருடைய கருத்துக்கள், அதாவது எந்த ஒரு அடிப்படை ஆவணங்களும் இல்லாமல் முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு, அதாவது அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஸ்டாலின் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான தொடரப்பட்ட அந்த அவதூறு வழக்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருந்தார்கள். இந்த நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கிய பிறகு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை குறித்து, அதாவது கொடநாடு கொள்ளை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக தற்போது பேசி வந்திருந்தார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று ஒரு மனுவும், மேற்கொண்டு முதல்வரை தொடர்புபடுத்தி பேசக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒரு மனுவும் போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது, ஏற்கனவே 2-3 முறை விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக தற்போது நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது அது கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை சம்பவம் தொடர்பாக ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சுக்கள் தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டது. இருந்த போதும் நீதிபதி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு உத்தரவும், அதாவது கடந்த விசாரணை வரைக்கும் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் 2 முறை ஏற்கனவே தெரிவித்து, அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் தொடர்புபடுத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடாது என்று ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்திருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது முதல்வருக்கும் சரி ஸ்டாலின் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அதாவது 2 பேருமே ஒருவருக்கொருவர் தனி மனித தாக்கல் நடத்திக் கொள்ளக்கூடாது, தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவருக்கொருவர் தனி மனித தாக்கல் நடத்திக்கூடாது என்று ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் நேற்று வரைக்கும் கூட பிரச்சாரத்தின் போது அந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக முதல்வரை தொடர்புபடுத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்கள். எனவே மீண்டும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் 2 முறை அறிவுறுத்தியும் மீண்டும் இது போன்று நீதிமன்ற உத்தரவு மீறும் விதமாக பேசி வருகிறார். எனவே அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு ஒரு வழக்கு தொடரப்படுவதாக தெரிவித்து ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது இன்று மீண்டும் நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் பிரச்சாரமானது இன்றைய தினம் 5 மணிக்கு உள்ளாக முடிவடை நிலையில் உள்ளது. மேற்கொண்டு இந்த கொடநாடு சம்பவம் தொடர்பாக முதல்வர் தொடர்பு பற்றி பேச மாட்டோம் என்று ஸ்டாலின் தரப்பில் உத்தரவும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் முதல்வர் தரப்பிலும் தங்களை குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்து வருவதாகவும் இவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இருதரப்பு வாதம் கேட்ட நீதிபதிகள் இனி மேற்கொண்டு கொடநாடு விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் மற்றும் முதல்வர் இருவருமே பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் மே மாதத்தில் ஒத்திவைத்துள்ளார்கள். இந்த தடை என்பது, இந்த தடைக்கான கால அவகாசம் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஏன்னா பரப்புரை சமயத்தில் இந்த தடை வந்திருக்கிறது என்பது பரப்புரை இன்று மாலை 5 மணியோடு ஓய்வடைய இருக்கிறது. ஒருவேளை இன்று வரை இந்த தேர்தல் பரப்புரை அல்லது இடைத்தேர்தலுக்கான அந்த மே 19ஆம் தேதி வரை அது போன்ற ஏதேனும் காலக்கெடு இருக்கிறதா? இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற காலம் என்பது தற்போது தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டது. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சாரம் நடைபெற்றிருக்கும் போது 2 முறை இந்த வழக்கான விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 முறையுமே இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை, எழுத்துப்பூர்வம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை, அறிவுறுத்தல் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அனுமானத்தின் அடிப்படையில் தற்போது ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை ஒரு கொலை வழக்கில் தொடர்புபடுத்தி பேசி வருகிறார். எனவே இந்த ஒரு பேச்சுக்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கி வரும் இந்த பிரச்சாரத்தின் போது இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை, ஆதாரமுள்ள கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றுதான் முதல்வர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த வழக்கு கடந்த 2 முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது, இருந்த போதும் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்தார். அதாவது இது போன்று எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வருக்கு அந்த கொலைக்கும் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தல் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கின் போது கடைசி விசாரணை இன்றைய தினத்தின் போது தேர்தல் பிரச்சாரம் இன்று 5 மணிக்கு முடிய உள்ளது.
எனவே அந்த ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டது திமுக தரப்பில். அதாவது தற்போது பிரச்சாரமானது இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக முடிவு உள்ள நிலையில் மேற்கொண்டு இது தொடர்பாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே இதனை பதிவு செய்து கொண்டுதான் இரு தரப்புக்குமே, அதாவது கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதல்வரும் சரி ஸ்டாலினும் சரி 2 பேருமே பேசக்கூடாது என்ற உத்தரவை முதல் முறையாக தற்போது எழுத்துப்பூர்வம் பிறப்பித்துள்ளார்கள். இதற்கான எந்த ஒரு காலக்கெடு, அதாவது இதுவரைக்கும் பேசக்கூடாது அல்லது எடுத்தவர்கள் முடிவும் பேசக்கூடாது என்ற எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. இணைப்பில் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். கோடநாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் பேசுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோம். நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன் அளித்த கூடுதல் தகவல்களையும் கேட்டோம். இது தொடர்பான விரிவான செய்திகளை நாம் பின்வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம். நாம் இப்போது